துச்சலை மற்றும் பீமன் மறைக்க முடியாத பாசம். ஹஸ்தினாபுரத்தில் துச்சலை துரியோதனனின் தங்கை அரண்மனையின் மங்களமான தோட்டத்தில் ஆடிக்கொண்டிருந்தாள். பாண்டவர்கள் வந்தபோது துச்சலை பீமனை ஆவலுடன் பார்த்தாள். அவரது வலிமையும் நேர்மையும் அவளை ஈர்த்தன. பீமன் துச்சலாவை அன்பாக ஒரு சிறுமியாக நினைத்தார். அவளுடன் மகிழ்ச்சியாக விளையாடினார். ஆனால் துரியோதனன் பீமனை வெறுப்பதால் துச்சலா அவனை மகிழ்ச்சியுடன் பார்க்க கூட தயங்கினார். சில வருடங்கள் கழித்து துச்சலாவின் திருமணத்திற்கு பீமன் வர விரும்பினான். ஆனால் துரியோதனன் அவனை தடுத்தார். பாண்டவர்கள் வனவாசம் செல்லும் முன் பீமன் துச்சலாவிடம் கடைசி முறையாக பேச விரும்பினார். நீ எப்போதும் என் குட்டி தங்கே என்று பீமன் கூறி அவள் நெஞ்சத்தை கசக்கினார். பல வருடங்கள் கழித்து குருக்ஷேத்திர யுத்தம் முடிந்த பிறகு பீமன் அழிந்த ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பி துச்சலாவை தேடினார். துச்சலா அவனை பார்த்ததும் தன்னுடைய சகோதர பாசத்தை மறக்காமல் அழுதாள். அனைவரும் என்னை விட்டு சென்று விட்டார்கள், ஆனாலும் நீ என்னை மறக்கவில்லை என்று துச்சலா உணர்ச்சியுடன் கூறினார். பீமன் துச்சலாவை ஆறுதல் கூறி அவள் மகனுக்கு பாதுகாப்பாக இருக்க உறுதியளித்தார். பீமன் துச்சலாவை பாதுகாக்க வாகப்பட்டான். தனது குடும்ப பாசத்தை நிரூபித்தான். பெருமானை நம்பினாள். சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.